ஹே காய்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நியூ பிஎல் தான் பார்க்க போறோம். அது பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெம்ஜிரா. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, இட்ஸ் ஹாரர் பிஎல். ஓகே. நான் இதுவரைக்கும் பிஎல்ல ஹாரர் பார்த்ததில்ல. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணலான்ட்டு இந்த சீரிஸ் எடுத்தேன். ஸோ இன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல யாரோ நடந்து போயிட்டுருக்க மாரி காமிக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு பையன். அவன் பேரு கெம். ஏதோ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான் போல. ரோடு ரொம்ப காலியா இருக்கு. நடந்து போனா ஒரு டப்பாங்கலாம் வச்சிருக்காங்க. அங்கேருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்ன அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தா, அங்க யாரோ படுத்துட்ருக்காங்க. திடீர்னு இவன் பின்னாடி ஒரு கேன் விழுது. திரும்பி பார்த்தா அவர் எழுந்துக்கிறாரு. "ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது நல்லாவே இல்ல." அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு கேனை எடுக்கிறான். அங்க பார்த்தா அவன் பின்னாடி அவர் பேய் மாரி நிக்கிறாரு. இவன் திரும்பி பார்த்துட்டு பயந்து ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறான். அவரும் தெரிஞ்சுக்கிட்டே வராரு. இவனையும் புடிச்சிடுறாரு. திடீர்னுட்டு பார்த்தா அங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட் வெடிக்குது. அந்த சவுண்ட்ல அந்த பேய் மறைஞ்சிருது. இவனும் குடுகுடுன்னு போயிட்டு 2 காருக்கு நடுவுல மறைஞ்சுக்கிறான். மறைஞ்சிட்டு தப்பிச்சாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள அங்க அந்த பேய் இவன் கழுத்த நெரிக்குது. அப்படியே அங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2010ல நடந்தது. இவன் கார்ல குட்டி பையனா உட்காந்துருக்கான். அப்போ அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் வெயிட் பண்றாங்க. "நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. வெளில போனா ஒரு தாத்தா நிக்கிறாரு. "என்ன இப்போ உன் பையனுக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னை விட என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ட்டு கெம்மோட அம்மா சொல்றாங்க. "சரி, அவனை கூட்டிட்டு வாங்க" அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்றாரு. இவங்களும் போயிட்டு கார்ல பார்த்தா கெம்ம காணோம். இங்க பார்த்தா கெம் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு குட்டி பப்பி இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பேய் போல பாட்டி பேய் உட்காந்துட்டுருக்காங்க. அவங்க இவன திரும்பி பார்க்குறாங்க. இவன் அந்த பப்பிய "வா, அங்க போகாத, உன்ன சாப்பிட்ருவாங்க" அப்படின்ட்டு சொல்றான். அந்த பப்பி அப்பயும் போல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா, அந்த பப்பிய காப்பாத்தணும் அப்படின்ட்டு போய் அந்த பப்பிய தூக்கிக்கிறான். அந்த பேய் இவன பிடிக்க வருது. அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்குது. யாரோ இவன தூக்கியும் விடுறாங்க. ஏதோ சின்ன பையன் கை மாரி இருக்கு. அதுல பார்த்தா ஒரு தாயத்தோ இருக்கு. இப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம கெம் பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். அவங்க அம்மா இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல போல. "உனக்கு ஓகேவாடா? எங்கேயாவது அடிபட்டுருக்கா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவன் "இல்ல, இல்ல." "அந்த பப்பி எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்க, "பப்பி இப்போ சேஃபா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், "இல்ல, அந்த பேய் அந்த பப்பிய சாப்பிட்ருன்னு தான் நான் காப்பாத்த போனேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வராரு. ஒரு குட்டி கரெக்ஷன். ஒரு தாத்தா இல்ல, ஒரு அங்கிள். அப்ப நம்ம கிம் கேட்குறான், "அம்மா, எனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன சாக போறேனா? எனக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்ட்டு இவன் கேட்க, அவங்க அம்மா கேட்குறாங்க, "உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்ன என்கிட்ட கேட்டியே, ஏன் என் பேரு கெம்ஜிரா கேர்ள் நேமா வச்சீங்க?" அப்படின்ட்டு. அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா என் ஃபேமிலியில ஒருத்தவங்க மந்திரம் போட்டு வச்சிருக்காங்க. எந்த ஆண் குழந்தையா இருந்தாலும் 21 வயசுக்கு முன்னாடி கொடூரமா இறந்துருவாங்க. அதனால தான் உனக்கு என்னவோ நடக்கக்கூடாது அப்படின்னு நான் உனக்கு பொண்ணோட பேரு வச்சேன். இவ்ளோ மோசமா நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே நம்ம கெம் கேட்குறான், "அப்ப நான் சாக போறானா அம்மா?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல. அதுக்காக தான் நம்ம ஹெல்ப் கேட்க இங்க வந்திருக்கோம்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தா அங்க நிக்கிற அங்கிள் கையிலயும் அதே மாரி தாயத்து இருக்கு. உடனே நம்ம கெம் அந்த அங்கிள் கிட்ட, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ட்டு சொல்றான். அவங்க அம்மாவுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா கர்ச்சீஃப் எல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே அந்த அங்கிள் சொல்றாரு, "நீ கவலைப்படாதடா. நான் உன் மேல ஒரு மந்திரம் போட்டுடுறேன். அது போட்டதுக்கப்புறம் உன்னால எந்த பேயும் பார்க்க முடியாது. நீயும் சந்தோஷமா இருப்ப" அப்படின்ட்டு சொன்னானே. நம்ம கெம் கேட்குறான், "நம்ம வேணா அது பண்ணாம இருக்கலாமே" அப்படின்ட்டு சொல்ல, "ஏன்டா, என்னாச்சு? உனக்கு பேய்ங்கள பார்த்தா பயமா இல்லையா?" அப்படின்ட்டு அந்த அங்கிள் கேட்குறாரு. ஆனா நம்ம கெம் சொல்றான், "நீங்க அந்த மாரி ஏதாவது பண்ணீங்கன்னா, அம்மா என்னை விட்டு போனா, அவங்களோட ஆத்மாவ கூட என்னால பார்க்க முடியாது" அப்படின்ட்டு இவன் சொல்றான். உடனே அந்த அங்கிள் சொல்றாரு, "அப்போ உன் வாழ்க்கை இன்னும் கஷ்டமாகுமேடா! உன்னால வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே நீ பார்க்கணும், பரவாயில்லையா?" அப்படின்ட்டு சொல்ல, "பரவால்ல" அப்படின்ட்டு அவனும் சொல்றான். உடனே அவங்க பேரண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறாங்க.
அவன் ஓகே எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னனால இவங்கலாம் வந்து விட்டுடுறாங்க போல. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இங்க இவன அந்த பேய் வந்து கழுத்த நெரிச்சிட்ருக்கு. அப்போ இவன் மந்திரத்த சொல்லிட்டே இருக்கான். அவர் வந்து அன்னைக்கு அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து அன்னைக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு அந்த மந்திரம். அத வந்து அவன் சொல்லிட்டே இருக்கான். இப்போ திருப்பி அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்போ அந்த அங்கிள் வந்து இத வந்து, "நீ தான் இத வந்து கேட்ட. இதுமே உன்னால பேய்ங்கள பார்க்க முடியும். அதனால நீ வந்து பேய்ங்க கிட்ட இருந்து எப்படி உன்ன காத்துக்கணும் அப்படின்றதும் நீ வந்து கத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் கழுத்துல அத வந்து மாட்டி விடுறாரு. இப்போ அங்க வந்து அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இங்க இவன் அந்த தாயத்த வச்சோனே அந்த பேயும் வந்து போயிடுது. இவன் அப்படியே அங்கேயே அமைதியா பெருமூச்சு விட்டு உட்கார்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஏதோ ஒரு சுடுகாடு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல. நம்ம கெம் வந்து அவங்களோட சமாதிய பார்த்து, "நான் வந்து இங்க உங்களுக்கும் அப்பாக்கும் பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன வாழ்த்தி அனுப்புங்க மம்மி." அப்படின்ட்டு சொல்லி கேட்டுட்டு ப்ரேயர் பண்றான். அங்க பார்த்தா அவங்க அப்பாவும் நிக்கிறாரு. அவர் வந்து மாங்க் ஆயிட்டாரு போல. அப்புறம் நம்ம கிம் வந்து சொல்லிட்டுருக்கா, "நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனா நீங்க மட்டும் என்ன வந்து பார்க்கவே இல்லல்ல மம்மி" அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கா. அவங்க அப்பா சொல்றாரு, "எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதா?" அப்படின்னு கேட்க, இவனும் சிரிச்சுக்கிட்டே, "இல்ல" அப்படின்ட்டு சொல்றா. அவங்க அப்பா உடனே சொல்றாரு, "எல்லாமே வந்து கை மீறி தான் போகுது. நீ வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது பத்திரமா இருந்துடு. ஏதாவது உனக்கு கை மீறி போற மாரி இருந்தா, திருப்பி இங்க கண்டிப்பா வந்துடு. உனக்கு 21 வயசு கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பார்த்துக்கோ" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இவனும் வந்து "நான் பத்திரமா இருந்துக்கிறேன் அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறான். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்றாரு, அவர் கண்ணுக்கு அவங்க ஒய்ஃபோட பேய் தெரியுது போல. அந்த அவங்க கிட்ட வந்து இன் இத்தன நாள் அவன பார்த்துக்கிட்ட மாரி, இன்னும் கொஞ்ச நாள் அவன பார்த்துக்கோ அப்டின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா அவங்க அம்மாவோட பேயும் அங்க தான் நிக்கிது. இவன் போறான். போனா சுத்தி எல்லா இடமும் பேய்ங்களா உட்காந்துருக்கு. அங்கேயே அப்டியே சீன் கட் ஆகுது. இப்போ ஏதோ ஒரு இடம் காமிக்கிறாங்க. அங்க வந்து 2 பேர் நின்னு லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம கெம் கீழ வரான். இவன் வந்து மெசேஜ் பண்றான். நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்டின்ட்டு. பார்த்தா மேலருந்து சுத்தி வந்து விழுது. என்னடா அப்படின்னு மேல பார்த்தா பெரிய ஒரு டப்பா. டூல்ஸ் பாக்ஸ் வந்து விழுது. அதுக்குள்ள வந்து இவனோட ஃப்ரெண்ட் அவன வந்து காப்பாத்திடுறா. "டேய் பார்த்துருக்க மாட்டியா? எவ்ளோ கிட்டத்துல தப்பிச்சிருக்க" அப்படின்ட்டு அவன் சொல்ல, "நீ என்னடா இங்க பண்ற?" அப்படின்னு நம்ம கெம் கேட்குறான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவன் நேம் வந்து ஜெட். அவன் சொல்றான், "உன்ன நெனச்சு எனக்கு கவலையா இருந்தது. சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்ன பார்க்க வந்துட்டேன்." அப்படின்ட்டு வந்து சொல்றான். பார்த்தா இவங்க மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் கீழ வந்து, "உங்களுக்கு ஓகேவா? ஏதாவது அடிபட்டுதா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்ப நம்ம ஜெட் சொல்றான், "கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ண மாட்டீங்களா? என் ஃப்ரெண்டு மண்டையில இந்நேரம் அது விழுந்திருக்கும். தயவு செஞ்சு ஒழுங்கா வேலை பாருங்க." அப்படின்ட்டு சொல்ல, அவங்க சொல்றாங்க, "எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க தரையில தான் வச்சோம். அதுவும் மூடி தான் வச்சிருந்தோம். எப்படி அது கீழ விழுந்தது அப்படின்ட்டு தெரியல. நாங்க 2 பேரும் ஏணிய தான் புடிச்சிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா கிளாஸ் ரூம்ல நம்ம கெம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். டீச்சர் வந்து லெசன் எடுத்துட்டு இருக்காரு. இவன் வந்து நோட்ஸ் எடுக்கிறான். பார்த்தா பென் எழுதல. திடீர்னு பார்த்தா அங்க ரத்தமா வருது. அப்போ ஒரு பொண்ணு திரும்பி இவனையே பார்க்குறா. இவன் வந்து பயந்துகிட்டு எழுந்து நிற்கிறான். பார்த்தா டீச்சரும் பேய் ஆயிடுறாரு. சுத்தி பார்த்தா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பேய் ஆயிடுறாங்க. "உன்னோட நேரம் நெருங்கிருச்சு. உன் சாவு நெருங்கிருச்சு" அப்படின்ற மாரி எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அப்படியே இவன் பயந்துகிட்டு எழுந்து நிற்கிறான். பார்த்தா டீச்சர் "என்னடா ஓகேவா?" அப்படின்னு கேட்குறாரு. இவன் "ஆ ஆ நான் ஓகே தான்" அப்படின்ட்டு சொல்றான். அப்போ இவன் மனசுக்குள்ள நினச்சுக்கிறான், "நான் எங்க போனாலும் பேய்ங்கள பார்க்குறேன். ஆனா உங்கள மட்டும் என்னால பார்க்க முடியலையே. ஏன் நீங்க என்ன பார்க்கவே வரமாட்டீங்களா?" அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சுக்கிட்டு அவங்க அம்மாவ வணங்கிட்டுருக்கான். அப்போ யாரோ கூப்பிடுற மாரி இருக்கு. "கெம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. கெம் எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்ட்டு வந்து யாரோ சொல்றாங்க. இவனும் சுத்தி முத்தி பார்க்குறான். யாருமே இல்ல. ஒரே அமைதியா இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து பேய் மாரி மாறிடுது. அத பார்த்து இவன் கீழ வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்ட்டா நார்மலா ஆயிடுது. அப்போ இவனோட ஃப்ரெண்டு ஜெட் வந்துடுறான். வந்து "என்னடா எல்லாமே ஓகேவா? என்னாச்சு?" அப்படின்ட்டு பார்த்தா, இவன் கழுத்துல அந்த தாயத்த அறுந்து கீழ விழுந்துட்டுருக்கு. ஜெட்டும் வந்து சுத்தி சுத்தி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த தாயத்தும் எடுக்குறாங்க. ஏதோ வினோதமான சவுண்டு கேட்குது. அதனால நம்ம கெம் அவன் பாக்கெட்லேருந்து மந்திரத்த எடுத்து படிக்கலான்னு பார்த்தா, அதுவும் வந்து பத்தி எரிஞ்சிருது. இத பார்த்துட்டு 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க.
அங்க சீன் கட் பண்றாங்க. இப்போ ஜெட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல. அவங்க சிஸ்டர் யாரோ வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் உள்ள வராங்க. "கிம் இங்க தங்க போறான்" அப்படின்ட்டு நம்ம ஜெட் சொல்றதுக்குள்ளயே அந்த அக்கா, "ஓகே, ஓகே. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறமா பேசலாம்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம கெம்மும் வந்து வணக்கம்லாம் வைக்கிறான். அப்போ ஜெட் வந்து, "அவ பிஸியா இருக்காடா, இப்ப எதுவும் பேச மாட்டா. வா நம்ப அவள தனியா விட்டு நம்ப போலாம்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேல போறாங்க. இவங்க உட்காந்து அசைன்மெண்ட் முடிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் தூங்கிட்டுருக்காங்க. இந்த அக்கா அசைன்மெண்ட் முடிச்சுட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுது. ஐயோ! முடிக்கிற கிட்டத்துலயா போகணும்? அப்படின்ட்டு வந்து அந்த அக்கா உட்காந்துட்டுருக்க சொல்ல வினோதமா சவுண்டு கேட்குது. என்னாச்சு? அப்படின்ட்டு அந்த அக்காவும் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. அதுக்குள்ள இங்க 2 பேரும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம கெம்முக்கு திருப்பியும் அதே சவுண்டு கேட்குது. அவங்க அம்மா வந்து கூப்பிடுற மாரி. "கெம் என்ன வந்து காப்பாத்து, என்ன வந்து காப்பாத்து" அப்படின்ட்டு கூப்பிடுற மாரி இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு விஷனும் வருது. ஏதோ ஒரு இடத்துல நின்னு யாரோ கூப்பிடுறாங்க. இவனும் அங்க போற மாரி காமிக்கிறாங்க. அப்போ இவன் தூக்கத்துலேருந்து முழிச்சு, அந்த சவுண்டு கேட்குற இடத்துக்கு எழுந்து போறான். அதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு ஏதோ வினோதமா, ஏதோ நல்லா இல்லாத மாரி தோன்றனால, கேண்டில் எடுத்து வச்சுட்டு சாமியும் கும்பிடுறாங்க. அதே மாரி மந்திரமும் சொல்லிட்டுருக்காங்க. இங்க கெம்ம காமிக்கிறாங்க. அவன் இந்த சவுண்ட் கேட்குற இடத்த நோக்கி போயிட்டே இருக்கான். நம்ம செட் இன்னுமே வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ செட்டோட காதுல யாரோ வந்து சொல்ற மாரி இருக்கு. "செட் எழுந்து போயிட்டு கெம்ம காப்பாத்து" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தா இவன் வந்து பால்கனியாண்ட நிக்கிறான். "என்கிட்ட வா, என்கிட்ட வா" அப்படின்ட்டு அந்த விஷன்ல வந்து சொல்றாங்க. அப்போ வந்து யாரோ போயிட்டு இவன தடுக்குறாங்க. அவன் "இல்ல, இல்ல எங்க அம்மாவுக்கு ஆபத்துல இருக்காங்க. அவங்கள காப்பாத்த நான் போணும்" அப்படின்ட்டு அந்த தடுக்கிறவரையும் தள்ளி விட்டு போறான். இங்க இந்த அக்கா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஜெட் கிட்ட அந்த வாய்ஸ் திருப்பி திருப்பி "அவன போய் காப்பாத்து" அப்படின்ட்டு சொல்ற மாரி காமிக்கிறாங்க. இங்க கெம்மோட விஷன்ல யாரோ காப்பாத்துறாங்க. அவன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்றான். இங்க நம்ம கெம் உண்மையாலே பால்கனியில நின்னுட்ருக்கான். அது மேல அந்த சவுண்டு கேட்கறத எங்க அம்மாவ காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பால்கனி மேலேயும் வந்து ஏறுறான். அப்போ நம்ம செட் வந்து காப்பாத்திடுறான். "என்னதான் இந்நேரம் நீ கீழே விழுந்திருப்ப" அப்படின்ட்டு வந்து சொல்ல, இவன் "நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். "பார்த்திருந்துக்கோடா, கீழே விழுந்திருந்தா உனக்கு அடியெல்லாம் பட்டிருக்கும்" அப்படின்ட்டு சொல்ல அவங்க சிஸ்டரும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ இவங்க வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்காங்க போல. பக்கத்துல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செட் சொல்றான், "டேய் எனக்கே தெரியல, உன்ன நான் எப்படி காப்பாத்த போறேன்" அப்படின்ட்டு. உடனே நம்ம கெம் சொல்றான், "விடுடா இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் வந்து எங்க அப்பாவ போய் பார்க்க போறேன். ஆனா என்னால வந்து இந்த கேம்புக்கு வந்து வர முடியாது. சாரிடா" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம செட் சொல்றான், "நீ ஏன்டா சாரி சொல்லணும்? உன்னோட உயிர் தானடா எல்லாத்த விட முக்கியம்" அப்படின்னு சொல்ல, இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வந்துட்டு வெதர் வந்து மாறிட்டு இருக்கனால, இந்த வருஷம் நம்மளால கேம்ப் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வந்து பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாரும் வந்து சோகமாயிடுறாங்க. என்னடா கேம்ப் கூட நம்மளுக்கு கிடையாதா? அப்படின்ன மாரி. நம்ம வேற எங்கேயாவது போக முடியுமா? அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கை தூக்கிட்டு கேட்க, அவர் வந்து இல்லடா அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம செட் வந்து கை தூக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு அங்க போயிட்டு சொல்றான். நம்ம வேணா உபோன் ரசாத்தினி போலாமா? அப்படின்ட்டு வந்து கேட்க, என்னது அப்படியான்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அங்க தான் ஜெட் வந்து வளர்ந்தான்னு நான் நினைக்கிறேன். ஜெட் வந்து அந்த ஸ்டூடண்ட் கிட்ட போயிட்டு, என் ஃப்ரெண்ட் அங்க தான் ரொம்ப நாளா போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 3 வருஷமா வந்து அங்க போகணும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம வேணா அங்க போலாமா? நீண்டு சொல்ல, அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜெட் சொன்னால அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து, "ஆமா மாஸ்டர். ஜெட் வந்து வராங்க. ஒரு நாள் வந்து கால் பண்ணி நான் வந்து வரேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்ட்டு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க நம்ம வீட்ல தான் தங்கவும் போறாங்களாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. நான் அவங்க வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம செரிமனிய நகர்த்தி வைக்கணுமா? போஸ்ட்போன் பண்ணணுமா? அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. மாஸ்டரும் வந்து ஓகே சொல்லிடுறாரு. அப்படியே இங்க வந்து இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க பஸ்ல ஏறி. அங்க அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க திடீர்னு வந்து 2 குட்டி பசங்க வராங்க. ஒருத்தன் சொல்றான், "ஐ நம்ம ஜெட் வந்து திருப்பி வரப்போறாங்களாம்"
ஆ எனக்கும் தெரியும்டா. உன் கூட தானே நானும் இத்தன நாள் இருந்தேன். அப்டின்னு வந்து அவங்க 2 பேரும் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. மாஸ்டர், மாஸ்டர் இப்போ வேணா நீங்க செட் மேல போட்ட மந்திரத்த எடுத்துருங்களேன். நாங்க ஜெட் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ், ப்ளீஸ் அப்டின்ட்டு அந்த குட்டி பசங்க கேட்குறாங்க. நம்ம மாஸ்டர் கொம்பெடுத்த உடனே அவங்க 2 பேரும் அமைதியா போய் உட்காந்துடுறாங்க. அப்படியே அந்த 2 பசங்களும் மறைஞ்சிடுறாங்க. இப்போ எங்க காமிக்கிறாங்க, இப்போ பஸ்ல நம்ம செட் அண்ட் கெம் 2 பேரும் இருக்காங்க. அப்ப நம்ம செட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்ம கெம் கிட்ட, "அ கொஞ்சம் இப்படி மூஞ்சி சோகமா வச்சுக்கோ. ஆ இனிதான். இப்படி போயிட்டு நீ சொன்னீன்னா, அவர் வந்து கண்டிப்பா உனக்கு ஓகே சொல்லிடுவாரு." அப்படின்ட்டு சொல்ல நம்ம கெம்மும் வந்து, "மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்ட்டு வந்து சோகமா முகத்த வச்சுட்டுருக்கான். நம்ம செட்டும், "ஏய் சூப்பர்ரா! நீ இப்படி சொன்னா அவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு." அப்படின்ட்டு சொல்ல இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருக்கான். அவன் வந்து அவங்களையே பார்த்துட்டுருக்கான். அவன் பக்கத்துல இருக்க பொண்ணு, "என்னடா யார பார்க்குற? நம்ம செட்ட பார்க்குறியா? இல்ல கெம்ம பார்க்குறியா?" அப்படின்ட்டு கேட்க, "நான் யாரையும் பார்க்கல. அவங்க 2 பேரும் ஏதோ வினோதமா பண்ணிக்கிறாங்க. அதான் நான் பார்த்துட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு, "டேய் நீ போன வருஷம் ட்ரிப்புக்கு வரலல்ல. அதான் உனக்கு தெரியல. நம்ம செட்டெல்லாம் எவ்ளோ சூப்பரா காமெடியெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? அவங்க தான் எனக்கு ஏதோ வியர்டாலாம் தெரியல. நீ தான் ஏதோ ஓவரா யோசிச்சுட்டு இருக்க." அப்படின்ட்டு சொல்ற மாரி காமிக்கிறாங்க. பஸ்ஸும் அங்கருந்து கிளம்பிடுது. மலை பகுதியெல்லாம் இருக்கு. அந்த வழியா வந்து பஸ் போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. நம்ம கிட் திடீர்னுட்டு வந்து சுத்தி சுத்தி பார்க்குறான். அதுக்கப்புறம் போயிட்டு ஒருத்தர்கிட்ட எழுப்பி, "நம்ம ஏன் இந்த வழியா போறோம்? இந்த வழி போக வேணான்னு தானே நான் சொன்னேன்." அப்படின்ட்டு சொல்ல, அவரும் சொல்றாரு, "நம்ம டிரைவருக்கு ஏதோ வேலை இருக்காம்ப்பா. அவர் வந்து சீக்கிரமா போகணுமா. அதனால தான் நான் சொன்னத கூட கேட்காம அவர் இந்த வழியில போயிட்டாரு." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஜெட் வந்து "இந்த வழி ஏன்டா எடுத்தீங்க?" அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து உட்கார்றான். அப்போ நம்ம கெம் கேட்குறான், "இந்த வழிக்கு என்னடா?" அப்படின்ட்டு. இவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம ஸ்ட்ரைட்டா ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு டனல் மாரி வருது. அங்கேயும் உள்ள பஸ் போகுது. ஃபுல்லா இருட்டாயிடுது. எல்லாரும் வந்து தூங்கிடுறாங்க. டிரைவருமே தூங்கிடுறாரு. அதனால பஸ்ஸும் வந்து நின்னுருது. அப்போ நம்ம கெம் அண்ட் ஜெட்ட தவிர மத்த எல்லாருமே தூங்கிடுறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு இவங்களும் எல்லாரும் ஒவ்வொருத்தரையா எழுப்பி பார்க்குறாங்க. அப்ப நம்ம கெம் "என்னடா நடக்குது?" அப்படின்னு கேட்க, ஜெட் வந்து சொல்றான், "எனக்கு தெரியும். இந்த ரோட்ல வந்து ஃபுல்லாவே பேய்ங்க தான் இருக்கு. அதனால தான் என் மாஸ்டர் இந்த வழியில வராதீங்கன்னு சொன்னாரு. பார்த்தா இந்த டிரைவர் இந்த வழியில வேற வந்துட்டாரு." அப்படின்ட்டு சொல்ல, வெளில பார்த்தா கருப்பு புகை மாரி நெறையா வருது. இவங்களும் என்னாச்சு? என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. பார்த்தா மேல இருந்து பேய்ங்களா தொங்குது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பேய்ங்களாவே இருக்கு. போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்மள சுத்தி வந்து பேய்ங்களாவே இருக்கு. அப்ப நம்ம கெம் வந்து, "ஏன்டா இப்படியெல்லாமா நடக்கும்? நம்ம வேணா வா மந்திரம் சொல்லலாம். அதுங்க போயிடும்." அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. இவ்ளோ நெறையா இருக்கு. நம்ம 2 பேரும் சொல்ற மந்திரத்த வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. வா வண்டி ஓட்ட முடியுதா போய் பார்க்கலான்ட்டு." இவங்க டிரைவர் சீட் கிட்ட வந்து அவர எழுப்ப பார்க்குறாங்க. அவர் வந்து எழுந்துக்கவே மாட்றாரு. உடனே நம்ம கெம் என்ன பண்றான்னா, "என்ன தானே தேடி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க." அப்படின்ட்டு வந்து இறங்க போகுறான். அப்போ நம்ம ஜெட் வந்து "இறங்காத" அப்படின்னு சொல்ல, வெளில பார்த்தா திடீர்னு வெளிச்சமா இருக்கு. எல்லா பையங்களும் வந்து மறையுது. அத பார்த்துட்டு நம்ம ஜெட் வந்து சந்தோஷமா ஆயிட்டு வெளில ஓடுறான். வெளில போனா நம்ம மாஸ்டர் வந்து நிக்கிறாரு. மாஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஜெட்டுக்கும் தெரிஞ்சிருது. நம்ம ஜெட் உடனே சொல்றான், "எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உங்களோட ஸ்டூடண்ட் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நீங்க வருவீங்கன்னு தெரியும். எங்க இருந்தாலும் நீங்க வந்துடுவீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க் யூ." அப்படின்ட்டு சொல்லிட்டு, "சரி ஏன் நீங்க மனுஷ உருவத்துல வராம இப்படி பேய் மாரி வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அவர் வந்து, "இல்ல கிராமத்துல ஒரு பிரச்சனை. அதான் நான் இப்படி வந்தேன். சீக்கிரமா வண்டியில ஏறி வாங்க. நீங்க இருட்டுறதுக்குள்ள நம்ம கிராமத்துக்கு வந்தாகணும்." அப்படின்ட்டு சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு இவன் கேட்குறான். அவர் ஒண்ணும் சொல்லாம போயிடுறாரு. இப்போ இவங்க பஸ் வந்து கிராமத்துக்கு வந்துருச்சு. இவங்க இறங்கி கீழ வந்தா, அங்க வர சொல்லவே பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் "என்னடா?" அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் தான் வந்து பேய் ஓட்டிட்டு இருக்காரு. வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ். அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, "இந்த பொண்ணோட உடம்பு எனக்கு தான். இந்த உடம்ப விட்டு நான் போமாட்டேன்." அப்படின்லாம் அந்த பேய் சொல்லுது. மாஸ்டரும் ஏதேதோ பண்ணி மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த பேய வந்து ஓட்டிர்றாரு. ஓட்டுனதுக்கப்புறம், "அவள அங்க எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் எடுத்துட்டு போயிட்டு மீதி வேலைய வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜெட் வந்து கெம்ம கூட்டிட்டு மாஸ்டர் கிட்ட போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். "இதான் என்னோட ஃப்ரெண்ட் கெம்ஜிரா" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம கெம் கிட்ட ஜெட், "அப்படியே நீ பஸ்ல நடிச்ச மாரியே இப்போ அவர் முன்னாடி போய் நடிச்சு காமிடா" அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறான். இவங்க நம்ம கெம் நம்ம மாஸ்டர பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டே நிக்கிறான்.
மாஸ்டர் வந்து அவன் கழுத்துல இருக்க தாயத்தும் பார்க்குறாரு. நம்ம மாஸ்டரோட அழகுல வந்து கெம்மால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்படியே வந்து பிளாங்க் ஆயி நின்னுட்டான். "இப்போ நீங்க என் வீட்ல தங்க போறீங்கன்னா, இருட்டுறதுக்கு முன்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிடுறாரு. ஜெட் வந்து, "என்னடா அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணா ஒண்ணுமே பேசாம வந்து நின்னுட்டியே" அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் பண்ண நம்ம ஜெட் அண்ட் கெம் 2 பேரும் மாஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த குட்டி பசங்க இருந்தாங்களா, அவங்க 2 பேரும், "ஐ வந்துட்டாங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நம்ம மாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காரு போல. அங்க பார்த்தா ஒரு டாகி இருக்கு. 2 பேரும் அந்த நாய் கூட வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா மாஸ்டர் வந்து, "போயிருங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்கள கூப்பிடவே இல்லையே" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம செட், "என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே என்ன வர சொன்னீங்க. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, நம்ம கெம் வந்து, "நம்மள தான் அவரு கூப்பிடலன்னு சொல்றார்ல, வா போலாம்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு திரும்புறான். திரும்பி பார்த்தா ஃபுல்லா பேய்ங்களா நிக்குது. நம்ம மாஸ்டர் சொல்றாரு, "ஓ! அப்ப அது நீதான். உனக்கு என்ன பிரச்சனை? என் இடத்த விட்டு மரியாதையா போயிடு" அப்படின்ட்டு அங்க நிக்கிற ஒரு பேய பார்த்து சொல்றாரு. அப்போ நம்ம கெம்மும் கேட்குறான், "உனக்கு அவங்கள தெரியுமா?" அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர பார்த்து கேட்குறான். நம்ம செட்டும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் வந்து சொல்றாரு, "என்ன வேணுமோ உங்க வீடு மாரி நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம கெம் அண்ட் செட் 2 பேரும் அவங்க ரூம்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கெம் கேட்குறான், "என்னடா உன் மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் சிடு சிடுன்னு இருப்பாரா?" அப்படின்ட்டு. நம்ம ஜெட் உடனே சிரிச்சுட்டு, "இல்லடா, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாரு. இதை விட மோசமா இருப்பாரு" அப்படின்னு வந்து சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இவன் தான் நம்ம ஜெட்ட வந்து மாஸ்டர் கொம்ப வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜெட் வந்து, "வாவ்! சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் அந்த காலத்தெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மாஸ்டர், "இன்னொரு அடி உனக்கு வேணுமா? நான் சொல்றதே நீ கேட்க மாட்டியா? இதுலேருந்து தலையிடாத அப்படின்னு தானே நான் உன்ன சொன்னேன்" அப்படின்னு சொல்ல நம்ம ஜெட் சொல்றான், "கெம் ரொம்ப நல்ல பையன். அவன நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அவன எங்கேயோ பார்த்த மாரியே இருந்தது. அதனால தான் வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன்." சரி, நீங்க ஒரு பேய தொரத்தி அனுப்புனீங்கல்ல இப்போ, அது யாரு? ஃபெம்மோட குடும்பத்து மேல இருக்க சாபத்துனாலயும், அவனோட கர்மா மேல இருக்க எனிமினால வந்ததா? அப்படின்ட்டு வந்து இவன் கேட்குறான் சேட். உடனே நம்ம மாஸ்டர் வந்து சொல்றாரு, "உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க பஸ் வந்தப்போ சுத்தி அத்தன பேய்ங்க வந்ததே! அந்த எல்லா பேய்ங்களையுமே அந்த ஒரு ஆத்மா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள அட்டாக் பண்ண வச்சிருக்கு. அந்த ஒரு பேய்க்கு அவ்ளோ சக்தி இருக்கு. இவ்ளோ கைமீறி இது போயிருக்கு. இப்பயும் உனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன்" அப்படின்னு நம்ம ஜெட் சொல்றான். அவரும் வந்து அமைதியா நிக்கிறாரு. இவன், "நீங்க ஹெல்ப் பண்ணலனா, நான் உங்க நம்பர் கேட்குறவங்க எல்லாருக்கும் குடுத்துருவேன்" அப்படின்ட்டு இவன் வந்து சொல்றான். அவரு, "என்ன திருப்பி உனக்கு அடி வேணுமா?" அப்படின்ட்டு சொல்லிட்டு, "அ அவன உயிரோட காப்பாத்த முடியும் அப்படின்ட்டு வந்து என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஸோ, நீ போய் அவன பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்ட்டு வந்து மாஸ்டர் வந்து சொல்றாரு. அவன வந்து கிளம்பிடுறான். அப்ப இந்த 2 குட்டி பசங்க வந்து பேசிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் சொல்றான், மாஸ்டர் வந்து நம்ம கெம்ம பத்தி கவலைப்படுறாரு போல" அப்படின்ட்டு. இன்னொரு குட்டி பையன், "இல்ல, அவருக்கு சொன்னாரு பார்த்தியா, நான் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு குட்டி பையன், "அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம ரெடியாவே இருக்கலாம்" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம மாஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம மாஸ்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு இருந்தார்ல, அவர காமிக்கிறாங்க. அவர் வந்து பூஜை பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவங்க பின்னாடி ஒரு அக்கா வந்து, "பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க பண்றது ரொம்ப ஆபத்தானது" அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வந்து, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவன் வந்து அந்த கண்ணாடி போட்டுருந்த பையன் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒரு நெறையா பேர் வந்து எங்கேயோ கிளம்புறாங்க. இங்க பார்த்தா மாஸ்டர் அந்த 2 குட்டி பசங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கிளம்புறாங்க. இவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. "அவங்கலாம் வந்துட்டாங்க" அப்படின்னு நம்ம மாஸ்டர் வந்து சொல்றாரு. பார்த்தா வந்து ஒரு நெறையா பேய்ங்க வந்து வருது. இவங்க போனவங்கலாம் வந்து மந்திரம் சொல்றாங்க. அப்படியே ஒரு ஷீல்டு மாரி இந்த வீட்ட வந்து சுத்தி வருது. மாஸ்டர் வச்சிருக்க மந்திர மாலை எல்லாமே வந்து மினுக்குது. அப்போ ஒரு பேய் அக்கா வந்து, "என்னையா தேடிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த அக்கா பேசினத கேட்டு நம்ம மாஸ்டர் கண் முழிச்சிடுறாரு. அவ்வளோதாங்க. இங்க இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? பயமா இருந்ததா? அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி இந்த மாரி ஏதாவது ஹாரர் பீரியட் பார்த்துருக்கீங்களா? அப்படின்ட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அதுவரைக்கும் டாடா பாய்.